வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பமான இந்த கோடை காலத்திற்கு ஏற்ற நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மேங்கோ ஐஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த விதமான ஆர்டிஃபிஷியலோ கலரோ இல்லை வேறு ஏதோ கெமிக்கலோ எதுவுமே கிடையாது. இயற்கையாக இருக்கிற அதை மாம்பழத்தை வச்சு தான் நம்ம இந்த டிஷ் பண்ண போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடலாம். அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நல்லா பழுத்த மாம்பழமாக தேர்ந்தெடுத்துக்கங்க. அது எந்த ரகமாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் பங்கனப்பள்ளி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு அதை நான் கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும். அந்த இந்த மாதிரி கட் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் கட் பண்ணி பழ விழுதுகளை நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி நம்ம பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்த உடனே அந்த பழம் ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சமாக சர்க்கரை சேருங்க. இல்லை அது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்து அந்த பழத்தையும் சர்க்கரையும் ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது நல்லா ஒரு கட்டி இல்லாமல் பழங்களுடைய இது சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பால் நம்ம க்ரீம் பால் சொல்லுவோம் இல்லையா, ஃபுல்லாக அந்த மாதிரி பால் கிடச்சிதுன்னா வாங்கி நீங்கள் அதை காய வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பசும்பால் இருந்தால் நல்லா சுண்டாக காய்ச்சிக்கோங்க. சுண்டாக காய வைத்து அதில் ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அதே பாலை விட்டு நல்லா கலக்கி அந்த பாலாக கூட நீங்கள் நல்லா கலந்து இதையும் சேர்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அது இன்னும் கொஞ்சம் திக்னஸாக மாறும். இது திக்னஸாக மாறி பொங்கி வரும் பொழுது ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி நல்லா அதை ஆறணும். அந்த பால் ஆறின உடனே அந்த பால் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த அடித்தோம் இல்லையா மிக்சியில் பழமும் சர்க்கரையும் அந்த கலவையாக கூட அந்த பாலை சேர்த்து திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா அடித்து விடுங்க பேஸ்ட்டாக. அது நல்லா பபுள்ஸ் மாதிரி நல்லா வரும் மெத்துன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் ஐஸ்கிரீம் விடுறோம் இல்லையா அந்த பாக்ஸ், அதாவது மோல்டு, அந்த மாதிரி குல்பி மோல்டு கிடச்சாலும் பரவாயில்ல. எந்த ஐஸ் மாடலாக இல்லைன்னா எந்த மாதிரி மாடல் உங்களுக்கு கிடைக்குதோ அதில் விடுங்க. இல்லை இதெல்லாம்